நடத்துகிற ஆண்டவருக்கு வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு அழியில சொல்லுமா. ஆண்டவர் நம்முடைய சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம இந்த நாட்களில் நம்ம ஜெபித்து வருகிறோம். ஆராதனோட ஒழுங்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆராதனுடைய நேரம் மாறிக்கிட்டு இருக்கு. நேற்றுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் கிட்டத்தட்ட 1:30 மணி ஆச்சு. பிரேயர் முடிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். வந்தவங்களுக்கு அது ஆசீர்வாதம் மாற ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாள்லையும் ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் திருமண நாட்கள் நம்ம அப்படியே லிஸ்ட்டில் போட்டுருவோம். இந்த மாதம் நிறைய இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பர்த்டே திருமண நாட்கள் நிறைய இருக்கிறது. ரெபி 5th, அடுத்து பிரதர் தினேஷ் 12th, பியூலா நவீன் 7th, ஜெனினா 7th, 7th சாரி எழிலரசி எல்லாரும் அப்படியே பார்த்துக்காங்க. அது மாதிரி வெட்டிங் ஆனிவர்சரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்காக நம்மளோட ஜெபம் பண்ணுவது நம்மளோட கடமை. நம்ம அதே போல் இந்த நாட்களில் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் வர்றதுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். நம்ம லீஃப்லெட் எல்லாமே 1 மாதத்துக்கு முன்னே நம்ம பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு வரக்கூடிய டியூஸ்டே வந்து இவங்க சிஸ்டர் எழில் அவங்க இருக்காங்களா, சிஸ்டர் விஜி இல்லை, அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு டியூஸ்டே அவங்க அப்பா அம்மா வரும்போது கொண்டு வந்துடுவாங்க. அந்த லீஃப்லெட்டை நம்ம இதான் நம்ம சர்ச்சோட லோகோ போட்டிருக்கோம். வரக்கூடிய டியூஸ்டே நம்ம இங்கே அதாவது நம்ம எல்லாருக்கும் நம்ம பர்சனலாக பார்த்து கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 250 அப்புறம் 300 ஓகே 300 லீஃப்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கிடைச்ச உடனே எல்லாருக்கும் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்களில் கடந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்து வருகிறீங்க. உங்கள் ஜெபத்தில் இனியும் தாங்கிக்காங்க. கடந்த வாரம் நம்ம ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணோன்னு சொன்னாங்க, பிரதர் அகஸ்டின் ஜெபகுமாரோட அகாமடேஷனை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க சொன்னாங்க அது கூட எக்ஸ்பென்ஸை நான் எடுத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் சர்ச்சைக்கு கிளம்பிட்டு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு ஆஃபரிங் கவரில் போட்டு கொடுத்தாங்க. பிரதர் அகஸ்டின் ஜெபகுமாரோட அந்த மீட்டிங்காக வச்சுக்காங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களோட நம்ம யாருக்கிட்டையும் இதுவரை எந்த சூழ்நிலையும் கேட்க போல ஆண்டவர் நம்ம ஜெபித்து வருகிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டு வருகிறார். கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம சபை ஒரு அடுத்த லெவலுக்கு போகும்போது அது போல சத்ரு இந்த நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அதில் டவுட்டே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரி பெருக பெருக அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரி இருந்தால் தாங்க நல்லது. ஆமென். நம்மளுக்கு எதிராக ஒரு ஆயத்தை எழும்பும். ஆமென். ஆனாலும் அவருடைய பலத்தினால் சேனைக்குள்ள பாய்வோம். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்துக்காக நிற்கிற பிள்ளைகளை என் தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க செய்கிற எல்லா ஊழியங்களும் தேவன் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களில் பிரதர் சொன்னாங்க வயசுல முதியோராக இருந்து நம்ம சபையில ஒருவேளை அவர் முதியோராக இருந்தாலும் ஆனால் நம்ம சபையில சொல்லுத வேலையில உடனே செய்த அவர் மட்டும்தான். அல்லேலூயா. எங்கனாலும் டிரான்ஸ்போர்ட்னாலும் சரி, சாப்பாடுனாலும் சரி, இன்னைக்கு கூட போய் செய்யுங்க அப்படின்னாக்கி வாட்டர் போங்கன்னா அடுத்து நோனே பதில் வராது. எங்கே போய் சொல்லுங்க, எப்போ நாலு சாப்பாடு செய்யணுமா உடனே ரெடி. முன்ன வந்து அதே மாதிரி கிரிக்கெட் விளாட போகணுமா, சரி ட்ரிப்பு போகணுமா, சரி. அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். இனி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கணும். வாய்களத்தை நன்றியோட கண்களை மூடி இந்த நாட்களில் இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக மகிமையின் தேவனே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இம்மட்டும் உம்முடைய தயவு உம்முடைய இறக்கங்களை வழிநடத்தி வர்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வைக்கப்பட்ட இடங்கள்ல எங்களுடைய தலைகளை நீர் உயர்த்தப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த நாள் வரை நீர் கூட்டி சென்று வர்ற எல்லா கிருபை இறக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை சோதரிக்கிறோம். அப்பா திருவிருந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். ஒரு பயத்தோட பக்தியோட நிற்க கிருபை செய்யுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற ஐசக்கை உம்முடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற நாட்களை நல்ல சுகத்தை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. என்னை மறைத்து நீர் ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உற்சாகத்தோடு அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. இந்த நாட்களில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டத்தையும் நம்ம அறிந்திருக்கும் போது அவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நம்ம நினைச்சு பார்த்துருக்கோம். லிவர்பூல்ல இப்படியாக ஒரு பிரச்சனை வரும்னு நம்மளாம் நினைச்சு கூட பார்க்காத நாட்கள். 21 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் வாங்கும்போது எங்கே பார்த்தாலும் ஒரு சமாதானம் இருக்கும். டபுள் லைனில் கார் பார்க்கே பார்க்க முடியாது. ஸ்ட்ரீட் எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குப்பையாட்டம், எங்கே பார்த்தாலும் டபுள் லைன் பார்க்கிங். இந்த கென்சிட்டர்லேருந்து நீங்கள் லிவர்பூலுக்கு போகும்போதே இவ்வளோ பிரச்சனை வருது. இதையெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய வசனம் சொல்றது ஜனத்துக்கு விரோதமாக
ஜனங்கள் எழும்புவாங்க. ஆமென். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும். மனிதனோட அன்பு தனித்து போகும். ஆண்டோடைய வசனம் இது எல்லாமே இந்த நாட்களில் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனை, சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனை, இவைகளை எல்லாவற்றிலும் என் தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள உள்ளவராக இருக்கிறார். அதில் நம்ம ஒன்றுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது அப்போ நம்ம இந்த நாட்களில் ஆண்டோடைய காரியங்களில் கடைசி நாட்களில் எப்படி நம்ம செய்ய வேண்டும் எடுத்தவங்க வாசிக்க 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 2 3 4 5 வாசிங்களா? மேலும் கடைசி நாட்களில் அறிவாயாக எப்படி எனில் மனிதர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் சுவாப அன்பு இல்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியம் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவ அன்பு உள்ளவர்கள், இதெல்லாம் யார் எங்கே உள்ளது? வெளியே உள்ளதா உள்ளதா? சபையில் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க பாருங்களா. தேவ பக்தியின் வேஷம் இது எங்க நடக்கும்? வெளியவா உள்ளயா? உள்ள. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய். எதுக்காகனா நம்ம சங்கீத வாசிக்கும் போது சொன்னாரு எல்லாரும் நம்ம எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். அப்ப இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ளால ஆண்டவருடைய சபையில் உள்ள பிள்ளைங்க இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருடைய நோக்கம் ஒண்ணுதான். எந்த பாடுகள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும், எப்படியாவது நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டு எங்க போனோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய சொல்லுது 2வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. எப்படி எனில் மனிதர்கள் தற்பிரியராகவும். இந்த நாட்கள்ல யார் யாரு இந்த நாட்கள்ல நம்ம சபையில நான் பெருமையா சொல்ல முடியும், எல்லாருமே எல்லா விஷயத்திலும் நீங்க ஒத்து போறீங்க, சந்தேகமே கிடையாது. ஆனாலும் என்னையும் பரிசுத்தம் உள்ளவன் என்னையும் பரிசுத்தம் ஆகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அசுத்தம் செய்கிறவன் அசுத்தம் செய்யட்டும். அப்ப அவனுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்காது? சம்பந்தம் கிடையாது. ஆமென். அப்ப இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு எப்படி மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க. கடைசி நாட்கள்ல கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஏன்னா அறிவு பெருகும் போது இந்த நாட்கள்ல நம்ம இந்த நாட்கள்ல இங்கிலாந்து தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நடந்துச்சு. உலகம் எங்கும் ஆட்சி செய்துகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அவங்களோட பெருமை கூடிச்சு. கடைசியில் இந்த நாட்கள்ல இந்த தேசம் வந்திருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சுன்னா இந்த தேசத்தினுடைய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லிருக்காரு கடந்த நாட்கள்ல நம்ம நல்ல ஒரு மெசேஜ் கேட்டோம், கிருபையை பத்தி கேட்டோம். அப்படித்தானே? கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவனுக்கோ என் தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும்? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்மையா இருக்கமோ என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் யாராவது நம்மளுக்குள்ள ஏதாவது தற்பெருமைகளோ இந்த நாட்கள்ல தேவையில்லாத காரியங்களோ நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம நினைச்சுக்கிட வேண்டியது, நம்ம இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு கொஸ்டின் மார்க். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்மளோட நோக்கம் 70 வருஷம் இல்லை 80 வருஷம் பலத்தின் மிகுதினால. ஆனா நம்மளுடைய எல்லாருடைய ஒரே ஒரு போராட்டம், நம்ம என்னது? நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நம்ம நினைத்திருக்கிறோம். அப்போ அந்த நாட்கள்ல தற்பெருமை நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சமூகத்துல தாவீது உளுந்தது போல. ஆமென். சங்கீத வாசனம் தானே, தாவீது உட்கார்ந்தது போல ஆண்டவர் சமூகத்துல எப்பக்க நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே நான் ஒடுங்கி போக மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நிந்த வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்ப நம்ம உட்கார்றோமோ என் தேவன் நம்முடைய பெருமைகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றப்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதரால் அது கூடாது, மனிதரால் அது கூடாது.
நம்ம இந்த நாட்களில் மாம்சம் அடிக்கடி நம்மள மேன்மைப்பட்டுரும். ஆனா ஒன்னே ஒண்ணு முடியும், என் தேவன் நினைத்தார்னா எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு என்ன செய்யணும்? ஒரு அறிக்கை செய்யணும். நாட்களை பாருங்களா, தாவீது அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றுமே இல்லாத நிலைமையில ஒன்னே ஒண்ணு செய்யறது, ஆண்டவர் துதித்து பாடிக்கொண்டே இருந்தார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணக்கூடிய என் தேவன் ஆண்டவர். நம்மளுக்கு விரோதமாக யார் யார் எப்படி தற்பெருமை பேசினாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கூடப்புறத்தில் இருந்தாலும் சரி, இல்ல நம்பினவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாட்டு பாடினது போல எதிரி பெருக பெருக நம்முடைய பந்தி அளவு பெருகும். அல்லேலூயா. நம்முடைய பந்தி அளவு கண்டிப்பா பெருகுங்க. நம்ம வைக்கப்பட்ட இடங்களை எல்லாவற்றையும் என் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக நம்ம பெருமை எல்லாவற்றையும் விட்டுவிடும் போது இந்த நாட்கள்ல என் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த நாட்கள்ல சின்ன விஷயம் நம்ம என்ன நினைச்சிட்டா, இவருக்கு ஏன்டா நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம். நீங்க மனுஷனுக்காக விட்டு கொடுக்கவில்லை, ஆண்டோடைய வார்த்தையை நம்பி அவருடைய வசனத்தை நம்பி நம்ம கீழ்ப்படிதோம். அல்லேலூயா. நம்ம செய்த அவருடைய வசனத்துக்காக தான் நம்ம கீழ்ப்படுதோம். அப்ப ஆண்டோடைய வசனத்துக்காக நம்ம கீழ்ப்படுத்தும் போது என் தேவன் கண்டிப்பா அவருக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது என் தேவன் இதுக்காக செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும் போது அதான் என் தேவனுக்கு. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவரில் யாருக்கு எதை செய்தாலும், அல்லேலூயா, அதை சிலவங்க அறிவில்லாம செய்வாங்க, சிலவங்க சில அவங்க சூழ்நிலை சரியில்லாம செய்வாங்க, சிலவங்க நம்மள அவங்க என்ன சூழ்நிலை இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு ஆண்டோடைய வசனத்தை நம்பி நம்ம விட்டு கொடுக்கும் போது அவர்கள் மத்தியில என் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதுதாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை. அப்ப கடைசி நாட்கள்ல நம்ம சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களும் முதல்ல என்ன இருக்கக்கூடாது? ஆமென். தற்பிரியர் இல்லாம இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக என்னது? பணப்பிரியராக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் பணப்பிரியரா? பணம் தேவை, பணம் தேவையில்லைன்னே சொல்ல வரல, பண ஆசை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எப்பவும் பண ஆசை வந்துச்சுன்னா பண ஆசை எல்லா விதமான தீமைக்கும் அப்படித்தானே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தானே. 30 வெள்ளிக்காசு தானே பிரச்சனை வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப பணம் ஆசை வருதுன்னா நீங்க நினைச்சுக்காங்க, பணம் தேவை. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் போது நம்மளுடைய எல்லா பணத்தையும் என் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் அந்த விசுவாசம் வேணும். நீங்க நினைச்சு பாருங்களா, நீங்க ரொம்ப பிளான் பண்ணி நீங்க செய்துட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்காது. ஆண்டவர் எதை உங்களுக்கு முன்குறிச்சிருக்காரோ அது நடக்குங்க. பரலோகத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய ஒன்றையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ மலை போல தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது என் தேவன் அதையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பண தேவைகளா இருந்துட்டு போட்டு என் தேவன். ஆனா பணம் ஆசைப்பட்டு நீங்க பண ஆசைக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த நாட்கள்ல சாத்தானுக்கு தெரியும் யார எங்க எப்படி டைவர்ட் பண்ணலாம்னு தெரியும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம முதலாவது தற்பிரியரா இருக்கக்கூடாது, ரெண்டாவது நம்ம என்ன சொல்றாரு, பணப்பிரியராகவும் இருந்துடக்கூடாது. பண தேவைதான், தேவைகளை சந்திக்கக்கூடியதான் என் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோட தேவை இதுவப்பா, எனக்கெல்லாம் பெரிய தேவைகள்லாம் வந்த நாட்கள் உண்டு. இந்த வருஷத்துல என்னோட தேவைகளை பார்த்தீங்கன்னா பல பவுன்ஸ் தேவைப்பட்டுச்சு, பல ஆயிரம் பவுன்ஸ்கள் தேவைப்பட்டுச்சு. எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் அதனதன் காலத்துல நேர்த்தியாக செய்ய முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. மனிதர்கள் முன்னாக என் தேவன் சமூகத்தில் நம்ம போகும்போது யாரை கொண்டு, ஒரு எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார்னா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவன் கண்டிப்பா செய்வார். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு பண ஆசை இல்லாதவர்களாக மாற ஆண்டவர் கிருபை செய்யணும். மூணாவதாக என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல உலகத்துல சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு அங்க அப்படி நடக்கு, இங்க இப்படி நடக்கு, நம்ம லிவர்பூல்ல நம்ம டியூட்டில போறோம், இனி டியூட்டில பிரச்சனை வரும், பஸ்ல போனா பிரச்சனை வரும், நம்ம நெய்பர்ட்ட போனா நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வீம்புக்காரராயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னாக்கி, இப்ப எவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, இனி உங்க நெய்பர்களுக்காக, உங்க ஸ்ட்ரீட்டுக்காக, நம்ம வேலை ஸ்தலங்களுக்காக, ஆண்டவர் கூட இருக்க கோரிக்கைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கி நம்ம போக வழி இனி கொஞ்சம் மோசமான, ஏன்னா கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும், இனி மிக கொடுமையான நாட்கள் வரும். அல்லேலூயா. ஆனா யார் தப்பித்துக் கொள்வானா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க வைக்கப்பட மாட்டாங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கான தூதர்களை அனுப்பி, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தூதர் வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. நம்ம எங்க போறோமோ அங்க ஆண்டவருடைய தூதர் நம்மளுக்காக வர கிருபை செய்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தா கூட என் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டோம் இந்தியாவில். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்களோ தெரியாது. அதில் வந்த மிஷினரி குடும்பங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாமல் என் தேவன் பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆபத்துகள் வரதாங்க செய்யும். நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பார்க்க தான் செய்வோம். ஆனா அதுக்காக நம்ம வீம்புக்காரரா ஆயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ல பிறகு ஏதாச்சும் கூடாது. அதுக்கப்புறம் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கவர்களாகவும் ஆயிடக்கூடாது. என்னைக்கு நம்மளுக்கு அந்த அகந்தையோ தலைக்கணமோ தலைமோ சொல்லுவாங்களா, ஹெட் வெட் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, யாருக்கும் சபையில் உள்ளது எனக்காக இருந்தாலும் சரி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகி போதராக நானே உங்களுடைய கால்களை கழுவது உண்டானால் என்ன செய்யணுமா, நம்மளும் என்ன செய்யணுமா, கால்களை கழுவ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல ஒரு விசுவாச குடும்பம், ஒரு நண்பர்கள், நம்மளுக்கு தெரிந்த உறவினர்கள், நம்மளுக்கு தெரிந்த குடும்பங்கள் நிறைய விஷயம் இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில, ஒரு பாடுகள்ல, ஒரு கண்ணீர்கள் மத்தியில இருந்தாங்கன்னா முதலாவது நம்ம அவங்ககிட்ட போய் நின்றுட்டு வச்சுக்கிறாரு, நம்ம ஹெட் வீட்டை காமிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டோடைய நாம அதில் மகிமைப்படுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கி, ஒரு சின்ன நம்ம இந்த நாட்கள்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்துருடைய குணங்கள், சத்துரு கொண்டு வரக்கூடிய காரியங்கள். அப்ப இதுல ஏதாவது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா சத்துரு இந்த நாட்கள்ல வெக்கப்பட்டு போகும்படியாக நம்ம ஆண்டோர் சமுத்திரம் உட்காரும் போது எல்லா அகந்தைகளை, எல்லா தூசிக்கர்களும் நம்ம அந்த நாட்கள்ல ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்ல, தாய் தகப்பர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி இல்லாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இந்த நாட்கள்ல பாருங்களா எவ்வளவு ஓல்டேஜ் ஹோம் கூடிக்கிட்டே இருக்கு. அப்படிதானே இந்தியால எங்க நான் இந்த சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கும். பெற்ற தகப்பனை வண்டியில ஏற்றி கொண்டு நார்த்துல எங்கேயோ கொண்டு இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்களாம். நினைச்சு பாருங்களாம். எங்கேயாவது கொண்டு கண்ணு தெரியாத இடங்கள்ல அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது. சில நியூஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி பார்த்து வேலை பார்த்து இந்த நாட்களில் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இந்த நாட்களில் நம்மளுடைய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை யாராவது பெற்றோர்கிட்ட இந்த நாட்களில் ஏதாவது கொடுக்கல் வாங்க சொத்து பிரச்சனை இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும் தெரியாது. எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். அண்ணனுக்கு கூட போச்சு, தம்பிக்கு கூட போச்சு, அண்ணன் தம்பி கூட சொத்து கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சபையில யாராவது இருந்தேன்னா நம்ம இந்த நாட்களில் இன்னைக்கே போய் தாய் தகப்பனோட ஒப்புரவாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் நம்ம தந்த பெற்றோர், நம்ம தந்த தாய் நம்ம கனம் பண்ணும்போது என் தேவன் நம்மளை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்த ஆண்டவர் சொல்றார், நன்றி நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். ஜோசுவா யாரும் கொஞ்சம் பேச பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஆண்டவருடைய வசனம் சொல்லி பாருங்க. என்ன சொல்ற, நன்றி அறியாதவர்கள். ஆண்டவர் சமூகத்துல நீங்க வந்து நின்றுட்டீங்கன்னா ஆண்டவர் செய்த எல்லா விதமான நன்மைக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவர் சுகத்தையும் இம்மட்டும் பலத்தையும். எத்தனை பேர் நம்ம கூட உள்ளவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கவங்க நிற்க கூட முடியாம இருக்காங்க. நம்ம கூட இருக்கவங்க நடக்க கூட முடியாம இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கைகளை கால்களை கொடுத்து தேவன் நல்ல எல்லா சாப்பாடு சாப்பிட ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. எவ்வளவு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க. அது சொல்ல அடுத்த வருஷத்தை வாசிச்சோம். 3ஆம் வசனம், சுவாப அன்பு இல்லாதவர்களாகவும் அவதூறு செய்தவர்களாகவும் இச்சை அடக்கம் நல்லோரை பைக்கிறவர்களாக இருக்கு. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு சுவாப அன்பு கொடுத்திருக்காரு. ஒரு மனுஷனா இருந்தா ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு பெற்றோர்கள், பிள்ளைங்க, கூடப்பிறப்பு இப்படி வச்சிருக்கிறார். நம்ம அனிமல் கிடையாது இந்த நாட்கள்ல. அப்போ அந்த சுவாப அன்பை விட்டுக்கிட்டு நிறைய பேருக்கு என்னன்னா, நான் என் ஹஸ்பண்ட், நான் என் பிள்ளை அப்படின்னு அந்த இதுக்குள்ள நம்ம நிற்காம ஆண்டவர் தந்திருக்கிற நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய கூடப்பிறப்புகள், நம்மளுக்கு தெரிந்த நண்பர்கள், அதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும். அல்லேலூயா.
இந்த நாட்களில் நான் இல்லை நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் பிரியமா இருப்பேன், ஆண்டவர் சொன்னதான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. அதான் ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களில் சுவாப அன்பு. ஆண்டவர் நம்மளுக்குன்னு நம்மளை படைக்கும் போது, நம்ம தாயின் கருவில உருவாக்கும் போது நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆதி அன்பு ஆண்டவர் சொல்லிருக்காரு. ஆதி அன்பை விட்டு விட்டா ஆண்டவர் நம்முடைய விளக்கு தண்டை அணைத்து போடுவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் அழைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால வெளிப்படுத்த நிருபம் 1 நீங்க 3 வரை வாசிங்கன்னா தெரியும், எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ அந்த இடத்துல எழும்ப ஆண்டவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாரும் அது யாராக இருந்தாலும் சரிதான், எல்லாரும் இந்த நாட்களில் ஏதாவது விஷயத்துல நம்ம கூட பிறப்புக்குள்ள நம்ம யாராவது பேசாம இருந்தீங்கன்னா ஒப்புரவாயிருங்க. என்னத்தை கொண்டு போறோம் உலகத்துல, என்னத்தை கொண்டு போறோம் உலகத்துல? ஒண்ணுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு, கொடுக்க வாங்கலுக்கு, இல்ல ஒரு சின்ன ஒரு 5 சென்ட் இடத்துக்காக நம்ம இந்த நாட்கள்ல பிரச்சனை பண்ணாம நம்ம இந்த நாட்கள்ல விட்டு கொடுக்கும் போது நம்ம ஆண்டவர் இரட்டத்தினாக ஆசீர்வதிப்பார். எதை எதை நீங்க கொடுக்கீங்களோ அதுக்கு பல மடங்கு என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். நல்ல ஜீவனை தருவாருங்க, நல்ல சுகத்தை தருவாரு, நல்ல வேலைகளை செய்வதற்கான பிராணிகளை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் மிகுதியானதை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அதனோட என்ன செய்ய மாட்டாராம், வேதனையே கூட்ட மாட்டார். அல்லேலூயா. இந்த நாட்கள் அப்ப ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஒருத்தருக்கு பலத்தை தருது, ஒருத்தருக்கு சுகத்தை தருது, நல்ல வேலை வாய்ப்புகளை தருது, ஏற்ற காலத்தில் உயர்வுகளை தருது, எல்லாம் என் ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளுக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் நல்ல புரிஞ்சிக்காக சுவாப அன்பு இல்லாமல் நம்ம இந்த நாட்களில் பெற்றோர்களை கூட பிறப்புகளை யாராவது நம்ம பகைக்கக்கூடிய பேசாம இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது இந்த இடத்துல இருந்தா இந்த நாட்கள்ல ஆண்டோடைய வசனத்துக்காக நீங்க விட்டு கொடுக்கும் போது வருஷத்தை கடைசி முடிவுக்குள்ளால என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அப்ப இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பைக்கர்களாக இருப்பாங்க. இந்த நாட்களில் பாருங்களா, யாருக்கு அதிக போராட்டம், யாருக்கு துன்பம், யாருக்கு வேதனை அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவா நீங்க நல்லவங்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு போராட்டம் கூடுதல். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டு அதான் அடிக்கடி நான் சொல்றேன், பழுத்த மரத்துக்கு தான் என்ன உண்டு, கல்லெறி உண்டு. ஆமென். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக உண்மையா நின்று நம்ம கனி கொடுக்க நம்ம நினைக்கமோ நம்மளுக்கு கல்லெறி உண்டு. அப்ப இந்த நாட்கள்ல நம்மளை யாரும் பகைக்காங்களா, பரவாயில்லை. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அல்லேலூயா வர்றதுக்கு. அடுத்த நம்மளை பகைக்காங்களா, அதான் நம்ம பாட்டுல அழகான பாடம், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த நாட்கள்ல சத்துரு சிரிக்காங்களா, சிரிச்சுட்டு போட்டோம், நம்முடைய பந்தின் அளவு பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சவுல பாருங்களா, தாவீது அவன் செய்து என்ன செய்தான், சவுலுக்காக வேண்டி தான் நின்று போராடினான், சவுலுக்காக தான் நின்று செய்தான். நம்ம இந்த நாட்களில் ஒருத்தவங்களுக்காக நின்று நம்ம காரியங்களை செய்யும் போது நம்மளை அவங்க பாய்க்காங்களா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லி பழகிடுவோம். ஏன் அப்படின்னாக்கி தாவீத தேவன் முன்குறித்தது போல உங்களையும் என்னையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சத்துரு பெருகுதாங்கன்னா நீங்க நினைச்சுக்காங்க நம்ம கரெக்டான வழியில போய்கிட்டு இருக்கோம். ஆமென். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடி போயிட்டு இல்ல எப்படி அவன் பெருகலாம், நானே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை நானே எடுத்துக்கலாம் நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. ஆமென். அப்போ சத்துரு பெருகுதானா ஆண்டவர் சமுத்திரம் போங்க, உட்காருங்க, ஆண்டவரே சத்துரு பெருகுது, என்னுடைய எல்லை பெருக போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு அந்த எண்ணம் வருதோ அன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் ஒரு சித்தத்துக்குள்ளால ஆண்டுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்யணும். தேவ பிரியராய் இராமல் ஆண்டவருக்காக, தேவ பிரியர்னா என்னது, இந்த நாட்கள்ல எல்லாம் நம்ம சர்ச்சில் மென்ஸ் பிரேயர் இருக்கு, ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு, செயின் பிரேயர் இருக்கு, லேடிஸ் பிரேயர் இருக்கு. டியூட்டி இல்லாதவங்க, டியூட்டியில் இருக்கவங்களை நம்ம ஒண்ணுமே சொல்லல, டியூட்டியில இருக்கவங்க டியூட்டிக்கு போங்க, டியூட்டியில இல்லாதவங்க கண்டிப்பா தேவ பிரியராய் ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் போது அதற்குரிய பலன் நீங்க அடைவீங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், தேவ பிரியராய். தேவ பிரியர்னா தேவனுடைய காரியங்களை அடுத்து நம்ம சபையில நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சின்ன காரியங்கள் செய்தாலும் அதுக்கப்புறம் பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கு, ஒரு 2 நாள் ஒர்க்கு நடந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல இந்த யூடியூப் பிரதர் கொண்டு போனார்னா இதை எடுத்து அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணி, எனக்கு கூட அவ்வளோ தெரியாது, உட்காந்து நம்ம இப்போ பேசுறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க அந்த மெசேஜை பார்த்து எதை கூட்டணும் எதை குறைக்கணும்னு சொல்லி உட்காந்து டவுன்லோட் பண்ணி போடுறாங்க. அது முடிச்ச பிறகு இந்த வாரத்துக்குள்ளால பாட்டு எடுக்கவங்க பாட்டு எடுக்கணும். சிஸ்டர் ஏஞ்சல் சிஸ்டர் நேற்றைக்கு
ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேப்பருக்கு 4x4 பேப்பரில் அவ்வளோ வேறு குடும்பங்களை பேர் எழுதி, நம்ம குடும்பங்களை எத்தனை பேர் சிஸ்டர் சொன்னீங்க? 88 பேரா? தேங்க்யூ. அல்லேலூயா. 85 பேராம் பேர். நான் கூட எனக்கு அவர் பேர் தெரியாது. சிஸ்டர் அவ்வளோ எழுதி 85 பேர் பேரை எழுதி உட்கார்ந்து 2 மணி நேரமாக எவ்வளோ நேரம் ஆகும் நினச்சி பாருங்களேன். உட்கார்ந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் எழுதி என்னென்ன காரியங்கள் யாரெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஒரு மென்ஸ் ப்ரேயர் நடத்தாங்கன்னா சின்ன காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஆண்டோடைய நாமத்துக்காக நீங்கள் செலவு பண்ண ஒரு கலசம் தண்ணிக்குள்ள பிறகு நீங்கள் அடைவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்ம சர்ச்சில் எந்த டிரான்ஸ்போர்ட் அது எங்கெல்லாம் போயிட்டு வராங்க, நம்ம சர்ச்சில் இருந்து 5 பைசா யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவங்கள என் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவங்களோட தேவையை என் தேவன் சந்திக்க கிருபை செய்வார். அப்போ அந்த மாதிரி காரியங்களில் நம்ம செய்யும்போது நம்ம என்ன செய்யணுமா, அவங்கள நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு கூட இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம சர்ச்சை காரியங்களை ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம உட்கார்ந்து நம்ம ஆண்டவருக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். இப்படியாப்பட்ட ஆட்களை எங்கள் சபையில் வச்சிருக்காங்க. ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் வரமாட்டுக்கு பாருங்களா. அல்லேலூயா. அது நம்மளுக்காண்டி ஒரு கூட்டம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. ஆண்டவரே நன்றி அப்பா. எனக்கெல்லாம் நல்ல தைரியம் உண்டு. இவ்வளோ காரியங்கள் நடக்கும்போது நான் பார்க்கும்போது ஒன்றே தெரியும், எனக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமத்தை வச்சோம். ஆண்டவரே டெய்லி நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக ஜெபம் பண்ணுற மக்களை உங்களுடைய கருத்தில் கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறப்பா. நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கி அதான் சொன்னல, போன வாரம் ஃபோன் பண்ணி எல்லா தேவைகளுக்காக இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு நாக் பண்ணாங்க, கையில் கவரை கொண்டு காணிக்க கொடுத்தாங்க. ஜெபக்குமார் வராரு அந்த மீட்டிங். அங்கே நம்ம சபையில் உள்ள குடும்பம் கிடையாதுங்க, நம்ம சபையில் உள்ள குடும்பம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்ய 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 என் தேவன், அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. அப்போ வீட்டுக்காரர் ஆயிராதீங்க. சோபா அன்பு நம்ம இல்லாமல் போயிடாமல் இந்த நாட்களில் இவ்வளோ காரியங்கள் நடக்க, அப்போ நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உச்சமா அல்லேலூயா. ஆமென். அடுத்த வருஷம் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளுக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக்கிட்டு ஒரு கூட்டம் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி தெரியும்னா, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இது ஆக்டிங்கா ரியலானு தெரியும். எடுத்த உடனே நம்ம பார்க்கும்போது ஒன்று செய்யலாம், அவங்களுடைய நடத்தையில அவங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையில நம்ம அவங்களை கண்டுபிடிக்கலாம். சும்மா நின்றுட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்ம சர்ச்சில் சொல்ல வரலாம், பொதுவாக சொல்ல வரேன். வெளியே இடத்துல நீங்கள் போகிறீங்க, ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா அங்கே நடக்கிறத பார்த்த உடனே எல்லாம் உண்மை நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சி உள்ள வாழ்க்கை மாத்திரத்தை நம்பினா மட்டும்தான் இது ஆக்டிங்கா இல்லை ஆண்டவருக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தெரிவிக்காதுங்களா, இல்லை அவங்ககிட்ட உண்மையான தேவ பக்தி இருக்கான்னு தெரியும். அப்போ உண்மையான தேவ பக்தி இருக்கு அப்படின்னாக்கி அவங்ககிட்ட கண்டிப்பா என்ன வரும்னாக்கி ஆண்டவருடைய கனி வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கனிகள் வெளிப்படும். அதை பற்றி நம்ம கண்டுக்கலாம். அவங்கள பேச்சில் இந்த நாட்கள் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களில் கனிகள் வெளிப்படும். அப்போ ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருக்காக நீங்கள் கனிகளை கொடுக்கும்போது என் தேவன் மிகுந்த கனி கொடுக்க பிள்ளைகளாக உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது என்ன இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாட்டு பாடுறீங்களா, ஆண்டவருடைய நாமத்துக்காக உட்கார்ந்து பாடுறீங்களா, அப்போ உங்களை நல்லா இன்னும் நல்ல தாளங்களை ஆண்டவர் கொடுப்பார். மியூசிக் வாசிக்கிங்களா, இனி ஆண்டவர் கிருபை செய்வார். சேர்கள் எடுத்து போடுறீங்களா, இனி ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பார். டிரான்ஸ்போர்ட் காரியங்களை செய்றீங்களா, இனி நல்ல நல்ல வாகனங்களை ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நின்று நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த ஊருக்கு வரும்போது என்னோட கார் வந்து வெறும் 500 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் கார் தான் நான் எடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ உண்மையாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வருஷத்தில் இந்த வேலையை கொடுத்துட்டு ஒரு 11-12 சீட்டர் உள்ள ஒரு பெரிய வேன் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதே மாதிரி நீங்கள் நினச்சி ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை பெருமைப்படுத்துவார். அதை நீங்கள் இடம் கொண்டு பெறுவீங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் சத்துரு வைக்கப்பட்டு போக ஆண்டவர் கிருபை செய்வார். என் தேவன் உண்மை உள்ளவர்.
அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த தேசத்தில் கொண்டு வந்தது ஆண்டவர்னாக்கி உங்களுடைய சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் இந்த நிலைமையில இல்லை, எல்லாரும் பார்க்கும்படியாக என் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மட்டும் ஒன்று செய்திடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின நிருபம், மத்தேயு எழுதின நிருபம் 23, 24 24 வாசிங்களா. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி யாரை வஞ்சிப்பாங்களா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா. யாராவது அடையாளத்தையோ அற்புதத்தை நம்பி அமர்ந்துறாங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட வார்த்தை இருக்கா, அவனுடைய வசனம் இருக்கா, அவருடைய நடத்தை இருக்கா, அவருடைய சுவாப அன்பு இருக்கா, ஆண்டவர் கொடுத்த அவங்க வசனத்துல நிற்காங்களான்னு பாருங்க. இந்த நாட்களில் நிறைய மேஜிக் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய கள்ள உபதேசங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது, மேஜிக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் போய் நீங்க கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும்போது என்னத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த நாட்களில் ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அப்படின்னா ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா வெளியே உள்ளவங்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க எப்படியாவது எங்க போயிருவாங்க? நரகத்துக்கு போயிருவாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம்னா சபைக்குள்ள ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளால பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கணும், அவங்கள இருக்கிற ஒற்றுமையை குலைக்கணும், அவங்க செய்த நல்ல காரியத்தை கெடுக்கணும், அவங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை நம்ம கெடுக்கணும், அவங்க ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியங்களை கெடுக்கணும், அவங்க ஆண்டவருக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தை கெடுக்கணும். இப்படிதான் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள காரியங்களை செய்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் நம்பி இருந்தனா நம்மளுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நடக்க வேண்டிய வழியில நம்மளே நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ என்னன்னாக்கி அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கு. ஆண்டவருக்கு இருந்துச்சு வேண்டும். வசனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம தப்பிடுவோம். இந்த நாட்களில் இந்த மாதிரி சுற்றி எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் சரி, இந்த மாதிரி சுற்றி எவ்வளவு அக்கிரமங்கள் வந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா சத்தியம் நம்மளை விடுதலையாகும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள். யாருக்குள்ளால? கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. எத்தனை பேர் வெளிச்சமா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம வெளிச்சமா இருந்தோம்னா நம்ம மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். சுவாபான்பு நம்மகிட்ட இருக்கா? ஆமென். அப்ப நம்ம அதான் சொல்ற, முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? எங்கேயோ இருந்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் அறிஞ்சாச்சு, ஆண்டவருக்கு பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல அப்ப நம்ம என்ன சொன்னா, கர்த்தருக்குள் எங்க இருக்கமா? வெளிச்சமா இருக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். ஆமென். வெளிச்சத்தில் நம்ம இருந்தாக்கி நம்ம என்ன செய்யணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நடந்து கொள்ளலாம்? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அறிக்கை பண்ணுவீங்க. நான் கேட்ட உடனே கையெல்லாம் தூக்கிறாதீங்க. நான் பார்க்கல, ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல இருள் எல்லாம் நம்ம ஆண்டவர் உலகத்துக்கு நம்மளை எப்படி வச்சிருக்காரு? வெளிச்சமாகும், பூமிக்கு உப்பாகவும் வச்சிருக்கு. இருள் இல்லை சிஸ்டர், பூமிக்கு நம்ம ஆண்டவர் உப்பாக வச்சிருக்காரு. உப்பு என்ன செய்யணுமா? கஷ்டம், அப்படிதானே? அது என்ன செய்யணும்? கரைஞ்சி அதனுடைய தன்மையை இழந்து ருசி கொடுக்கக்கூடியது உப்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். நம்ம என்னன்னாக்கி மற்றவங்களுக்காக நம்ம கரைஞ்சி, என் தேவன் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சொந்த எல்லா சரீரத்தை இழந்து கடைசி சுட்டு ரத்தத்தை வர கொடுத்து என் தேவன் நம்மளை மீட்டுக் கொண்டது உண்மைனா நம்மளும் பூமிக்கு உப்பாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம உப்பாக மாற மாற நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் என்னடா மற்றவங்க எப்படி பார்க்காங்கன்னு ஒண்ணுங்க, 1000 வர அரசாட்சியில ஆண்டவரோட நம்ம ஆளுகை செய்ய ஆண்டவர் கிருபை செய்யலாம். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் அரசாட்சி நடக்கும்போது தேவன் அவரோடு கூட நம்மளை ஆளுகை செய்ய பிள்ளைகளாக
நம்மளை வைக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த வருஷத்தை வாசிங்க. எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளார நம்ம இந்த நாட்கள்ல ஒரு காலத்தில் நம்ம புறமா இருந்தோம். இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தானா சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா. நம்மளுடைய கனிகள் எதில் விளங்குமா? சகல நற்குணத்திலும் நம்ம செய்கிற எல்லா விதமான நற்குணத்திலும் நம்ம இந்த நாட்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட கனி இருக்கு, என்கிட்ட கனி இருக்கு அப்படின்னாக்கி இந்த நாட்களில் அது எதில் தெரியணும்? நம்மளுடைய நற்குணத்தில் தெரியணுங்க. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம நிறைய பேர் என்னன்னா என்கிட்ட எல்லாம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம செய்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த நாட்கள் அப்ப எல்லா வித நற்குணத்திலும் மற்றவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்க உலகத்துல என்ன செய்துட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய பிள்ளைங்க சகல வித நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நம்ம விளங்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற ஆண்டவர் கிருபை செய்வார். அப்ப இந்த நாட்கள்ல நம்மகிட்ட ரொம்ப உண்மை இருக்குன்னா இல்ல, அநேக வேளையில நம்ம உண்மை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆனா ஆண்டவருக்காக நம்ம உண்மையோடு ஆண்டவருக்காக உத்தமத்தோடு நம்ம நிற்கும் போது சகல வித நற்குணத்திலும் நம்மளுடைய எல்லா வித நற்குணத்துல நம்ம நம்ம யாருங்கிறத ஆண்டவருக்கு மற்றவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்னடா உலகத்துக்கு பாருங்க எல்லாரும் இப்படி செய்யிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும்? அதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. மற்றவங்க செய்யறதை நம்ம செய்ய முடியாது, மற்றவங்க பேசுறதை நம்ம பேச முடியாது, மற்றவங்க பார்க்கறதை நம்ம பார்க்க முடியாது, மற்றவங்க செய்கிற எல்லா விதமான அவதூறான காரியங்கள் நம்ம செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சகலவித நற்குணத்திலும் நீதியிலும் நம்ம உண்மையிலும் நம்ம என்ன செய்யணும்? பெருக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அப்ப இந்த நாட்கள்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருக்காக நாம் வைராக்கியம் பாராட்ட முடியும்னு? அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது எப்படி ஒரு ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருந்தாரோ, எப்படி தாவீது கூட இருந்தாரோ, எப்படி ஒரு மோசே கூட இருந்தாரோ, எப்படி இந்த நாட்கள் ஒரு யோசேப்பு கூட இருந்தாரோ. யோசேப்பு பாருங்க, மோசே பாருங்க, எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். யோசேப்பை பாருங்களா, எல்லாம் தப்பு செய்த சூழ்நிலை வரும்போது அங்கேயே என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னான். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் அந்தகாரமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து காட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுப்பி நிற்போம். திருவிருந்து ஆராதனை நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது. கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுக்கவங்க நீங்களும் ஆண்டவரும்.